ப்ரோ சின்ன பசங்க ப்ரோ அச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனு. ரெடியாக இருங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்களுக்கான ரிவெஞ்ச் நாங்கள் திரும்ப கொடுப்போம். சத்தியமாக அந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. க்ரௌடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரணகலமாக இருக்கும், அது மட்டும் தெரியுது. ஸோ ஹோம் கிரவுண்டில் அடித்த மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்டில் நம்ம அடிச்சிட்டோன்னா பேசலாம். ஆனால் அது இல்லாமல் அடுத்த மேட்ச் எப்படி நினைக்கிறீங்க? சென்னை ஆர்சிபி மே 3 அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் ப்ரோ. சின்ன பசங்க ப்ரோ அச்சு தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனு. பெரிய விஷயமே கிடையாது. தலை வேற வந்துட்டார்ல இப்போது, அதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம். அவரோட ஃபேவரட் கிரவுண்டு சின்னசாமி ஸ்டேடியம், போட்டு தூக்கி சாப்பிட்றான் அவனுங்க. பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிவெஞ்ச் என்றைக்குமே தீராது. மே 3 நாங்கள் கண்டிப்பாக அவங்கள தான் அடிப்போம். ரெடியாக இருங்க ஆர்சிபி ஃபேன்ஸ், உங்களுக்கான ரிவெஞ்ச் நாங்கள் திரும்ப கொடுப்போம். அது நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம எப்படி நினைக்கிறீங்க? மே 3 சின்னசாமி ஸ்டேடியம் வாய்ப்பே இல்லை. அவங்க ஏதோ ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஆடினாலும், ஏன்னா 17 இந்த வருஷத்தோட 18 வருஷம். வாய்ப்பே இல்லை, போராட்டுறாங்க. நாங்கள் 5 கப்பு எடுத்துட்டோம். நாங்கள் நின்று ஆடுவோம். தோத்தாலும் ஜெயித்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நின்று ஆடுவோம். சத்தியமாக அந்த டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் ப்ரோ. நான் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? சென்னையோட நம்ம ஜெயிப்போம் ஆர்சிபி? சென்னையோட நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டில் கேட்டிருந்தீங்கன்னா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ வந்து இந்த சின்னசாமியில் நடக்கணும், சின்னசாமியில் தோற்றுக்கிட்டே வர இருக்கும் நம்ம. அதுவும் சென்னை கூட வரையில். ஆனால் மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த க்ரௌடு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரணகலமாக இருக்கும், அது மட்டும் தெரியுது. ஸோ ஆனால் அது ரொம்ப ஒரு வைலன்ஸாக இல்லாமல் ஒரு ஹெல்த்தியாக போனால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு ஃபேனாக இருக்கேன். இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் அதுக்கு பதிலுக்கு இப்படி பண்ணணுன்னா அது நல்லா இருக்காது. ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ஸ்போர்ட்டோட இதுவே வரும். அது தெரியல ப்ரோ. ஆனால் மேட்ச் வைஸ் வின் பண்ணணுன்னு தான் ஆசைப்படுவோம், அவ்வளோதான். அது ஆனால் தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயித்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு ஹேட் இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா வன்மலாம் இருந்தால் அப்புறம் 18 வருஷமாக எப்படி ப்ரோ வருஷம் போட்டு அவனை திட்டிகிட்டே இருக்காங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஜெயிச்சா சந்தோஷம் ப்ரோ. இல்லையா எங்கள் டீம் ஆடுது, எங்கள் பார்த்தா போதும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஆர்சிபியோட ஜெயிப்பாங்களா இது மே 3 சின்னசாமி ஸ்டேடியமில்? சென்னை வர்சஸ் ஆர்சிபி. போன தடவை மேட்சை சாமி விட்டோன்ற ஒரு வருத்தம் இருந்தது. இந்த இடம் தப்பு நடக்காது நான் நம்புகிறேன். சின்னசாமி அவங்க எங்கள் ஹோம் கிரவுண்டில் அடித்த மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்டில் நம்ம அடிச்சிட்டோன்னா பேசலாம். ஆனால் அது தாண்டதுக்கு முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணுமா இல்லையான்னு தெரியணும். அதுதான் மேட்ரு. ஓகே ப்ரோ, கண்டிப்பாக ஜெயிச்சா இந்த தடவை ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக குட்.